ஒரு மாலை பொழுது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் தெருவில். அப்பொழுது ஒரு முதியவர் அவர்களிடம் தர்மம் கேட்கிறார். அர்ஜுனன் அந்த முதியவருக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு திருடன் அந்த வயோதிகரிடமிருந்து அந்த பொற்காசுகளை கொள்ளையடித்து செல்கிறான். அர்ஜுனனை முதியவர் சந்திக்கும் பொழுது நடந்தவற்றை அர்ஜுனனிடம் சொல்ல, அவன் ஒரு விலையுயர்ந்த நவரத்ன கல்லை அவருக்கு கொடுத்து அதை பரணில் இருந்த ஒரு பானையில் ஒளித்து வைக்கிறார். மறுநாள் அவர் மனைவி அந்த பரணில் இருந்த பானையை எடுத்து ஆற்றில் தண்ணீர் எடுக்க செல்கிறார். அந்த பானையை அவர் ஆற்றில் கழுவும்போது அந்த கல் ஆற்றில் தவறி விழுந்து அந்த பானையோடு அவள் வருவதை பார்த்து அதிர்ச்சியுற்று கல் எங்கே என்று கேட்கிறார். அவர் நடந்தவற்றை இருவரிடமும் கூறுகிறார். அதை கேட்ட அர்ஜுனன் கண்ணனிடம் இவர் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை என்று கூறுகிறான். அதை ஆமோதித்த கண்ணன், இப்பொழுது நீ இவருக்கு 2 ரூபாய் மட்டும் கொடு என்று சொல்கிறார். ஆமாம், அந்த 2 ரூபாயை வச்சு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறான். அதற்கு கண்ணன், எனக்கும் தெரியவில்லை, வா பார்ப்போம் என்று அந்த பெரியவரை பின்தொடர்கிறார்கள். 2 ரூபாயை கொடுத்து அந்த 2 உயிருள்ள மீன்களையும் வாங்கி கொள்கிறார். வாங்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மீனில் உயிரோடு இருக்க ஒரு மீனை ஆற்றுல விடுறாரு. அடுத்த மீனை விட போகிறப்ப பார்த்தா அது தொண்டையில் ஏதோ சிக்கி இருக்கிறது தெரியுது. என்னன்னு அது வாயை பிளந்து பார்க்குறார். அந்த விலையுயர்ந்த கல்லை பார்த்தவுடன் சிக்கியாச்சு சிக்கியாச்சு என்று கூச்சலிடுகிறார். இவரிடம் கொள்ளையடித்த திருடன் வருகிறான், ஓட்டம் எடுக்கிறான். அவனை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பறிமுதல் செய்து பெரியவருக்கே கொடுத்தார்கள். வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள்! இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று கிருஷ்ணரை வினாவினான். அதற்கு கண்ணன் சிரித்து கொண்டே, கடைசியாக நீ கொடுத்த அந்த 2 ரூபாய் மிகவும் குறைவானதாக இருந்தாலும் உயிர்களை காப்பாற்றலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் செயல்பட்டதால் இழந்த அனைத்தையும் பெற்றார். இப்படித்தான் பொது நலமுள்ளவர்களுக்கே லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று கண்ணன் அருளினார்.